பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த கட்டுமானமும் பண்ணக்கூடாதுன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ஜிடி உத்தரவு போட்டிருக்கு. ஆமா, இது ரொம்ப வரவேற்க வேண்டிய முக்கியமான உத்தரவு. பள்ளிக்கரணை சென்னையில மிச்சம் இருக்கிற சில சதுப்பு நிலங்கள்ல ரொம்ப முக்கியமானது. இது ஒரு நன்னீர், கொஞ்சம் உவர்நீர் கலந்த சதுப்பு நிலம். நம்ம ஊருக்கு வெள்ளம் வராம தடுக்கிறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. நிலத்தடி நீரையும் ரீசார்ஜ் பண்ணுது. ராம்சர் தளம் வேற இல்லையா? ஆமா, அதோட சர்வதேச முக்கியத்துவத்தாட ராம்சர் தளமாவும் அறிவிச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், வலசை வர்ற பறவைகள் உட்பட நிறைய மீன்கள், ஊர்வன, ரசல்ஸ் வைப்பர் பாம்பு மாதிரி பாலூட்டிகள்னு பயங்கரமான பல்லுயிர் வளம் அங்க இருக்கு. ஆனா நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, நகரம் விரிவாகிறது, ஆக்கிரமிப்புகள், சாக்கடை தண்ணி கலக்கிறது, குப்பைய கொட்டுறதுன்னு இதனால அதோட பரப்பளவு குறைஞ்சுக்கிட்டே வருது, தரமும் கெட்டு போகுது. இந்த நேரத்துல என்ஜிடியோட இந்த தலையீடு ரொம்ப முக்கியம். இது மாதிரி நகர்ப்புற ஈரநிலங்களை பாதுகாக்க சட்ட அமைப்புகள் எவ்வளவு அவசியம்னு இது காட்டுது. இந்த உத்தரவை சரியா அமல்படுத்தினா பள்ளிக்கரணைக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.